Hello all, welcome to the video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்ஸே ரைட்டிங் காம்படிஷனு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கீங்க, ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ரைட்டிங் ஃபீல்டுன்னு மட்டும் கிடையாது, நம்ம காலேஜ்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு நிறையா ஓனாக எழுதுகிற மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ வந்து இந்த வெப்சைட் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா எஸ்ஸே எழுதுறதுக்கு, லெட்டர் எழுதுறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸே அது வந்து கொடுத்துரும். ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம், நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன வெப்சைட் வந்து இதுதான், அகாடமிக் Phrasebank. ஸோ வந்து இது யார் இந்த வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி இப்போவும் ரன் பண்ணிகிட்ருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் சொன்ன மாதிரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து நிறையா கண்டென்ட் எழுதணும், இல்லை வந்து உங்களுக்கு எஸ்ஏக்கு தேவைப்படுற சென்டென்சஸ், ப்ரேசஸா எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்து இதுவும் நான் முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் இதையும் விஷ் போட்டு வச்சுக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் அகாடமிக் Phrasebank அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். போனீங்கன்னா இதான் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ட்ரடக்ஷன் வேணும், எந்த மாதிரியான கன்க்ளூஷன் வேணும், எல்லாத்தையுமே வந்து இது வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பீயிங் காஷியஸ் அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், devices that distance the author from the proposition. ஸோ இது வந்து it is thought that, it is believed that, இந்த மாதிரி வேர்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற செம்மையான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து when explaining results, the possible interference of X. ஸோ மெயினாக நான் இப்போ போடுற வீடியோஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓனாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் வந்து பயங்கரமான யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ்லாம் அதில் இருக்குது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வெப்சைட்டை அட்லீஸ்ட் ஒரு உங்களுடைய கூகுளில் புக் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இது பயங்கரமாக யூஸ் ஆகும். எவ்வளோ காலம் ஆனாலும் இது செம்மையாக யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் கிரிட்டிக்கல் அப்படின்னா, பீயிங் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ் வந்து இது கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டடீஸ், ரிசர்ச்சர்ஸ் ஹவ் நாட் ட்ரீட்டட் சச் எக்ஸ்போசிஷன்ஸ், மோஸ்ட் ஸ்டடீஸ் சச் அப்ரோச்சஸ், இந்த மாதிரி. ஸோ வந்து இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேர்மை டிஃபைன் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ட்ரெண்டை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை கேஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி நீங்கள் அந்த சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும், ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து செம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க, செம்ம யூஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இன்ஃபர்மேஷன் இன் அ சென்டென்ஸ், அ வெல் நோன் எக்ஸாம்பிள், ஸோ டிஸ்டிங்ஷன், அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு யூஸ் ஆகிற வெப்சைட், எல்லா வயதினருக்கும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறது வந்து இப்போலாம் காலேஜ் படிக்கிற வரைக்குமே நம்ம வந்து ஓரளவுக்கு அது டெவலப்டாக இருந்தால், கொஞ்சமாவது அட்வான்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சமாவது கோப்பப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்க, எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் போகிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.